Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல எப்படி வந்துட்டு ஓப்பன் SSH பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஓப்பன் SSH சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்றது, அது கூட சேர்த்து நம்ம கிளைண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதை எப்படி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றது, கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி நம்ம வந்து எங்க இருக்கும், அது எப்படி கான்ஃபிகரேஷன் ஃபைல்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ SSHனா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ ஓப்பன் SSHனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் செக்யூர் கனெக்ஷன் பிட்வீன் யோர் கிளைண்ட் அண்ட் சர்வர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூர்டு கனெக்ஷன் தான் நம்ம வந்து SSH சர்வர் மூலியமா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இந்த SSH சர்வருக்கு முன்னாடி நம்ம எதை பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனெக்ட் பயன்படுத்திட்டு இருந்தோம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்நெட்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்துச்சு, நம்ம எதுக்காக வந்துட்டு நம்ம ஓப்பன் SSH மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, செக்யூரிட்டி இஷ்யூ தாங்க. சோ நம்ம டேட்டாவை வந்துட்டு ஒரு ஓவர் தி நெட்வொர்க் நம்ம பாஸ் பண்ணும் பொழுது there are high possibilities of attack. சரிங்களா? சோ இப்போ அட்டாக்ங்கிறது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன் இன் மிடில் அட்டாக் மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகாம டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஈஸியா நம்மளுடைய டேட்டாவை கேதர் பண்ணிட்டு நம்மளுடைய மெஷினுடைய கிரெடென்சியல்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு இம்போஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய டேட்டாஸை எடுத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி நம்ம கொண்டு வந்தப்பட்டது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா SSH. ஸோ SSHங்கிறது வந்து ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஸ்கீம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்து எடுக்கிறதோட சேர்த்து அது கூட வந்து நம்ம வந்துட்டு கீஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரைட்? ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு என்கிரிப்ஷன் அண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா இது என்கிரிப்ஷன் பத்தியோ நம்ம கீஸ் பத்தியோ நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு மணி நேரம் பத்தாது, இன்னும் நம்ம போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, என்கிரிப்ஷன்னா என்ன, இந்த பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைவேட் கீ என்கிரிப்ஷன், RSA எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலான வீடியோ வரும். நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அந்த கிளைண்ட்டையும் சர்வரை நம்ம கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு சிஸ்டம், என்னுடைய விர்ச்சுவல் மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு Redhat மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Redhat கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஸ்னாப்ஷாட் இருக்கு, இன்னொரு இது இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ சர்வருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்வர்னு சொல்லுவோம். சோ கிளையண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்றது தான் நம்ம வந்து கிளையண்ட்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு டேட்டா சர்வர் நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய டேட்டா எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல வச்சிருக்கேன். நான் ஒர்க் பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு மிஷின்ல ஒர்க் பண்ணுவேன். பட் என்னுடைய சர்வர் கூட கனெக்ட் பண்ணிட்டு என்னுடைய டேட்டாவை எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணிக்குவேன். சோ இந்த மாதிரி இருக்கிற சமயங்களை நம்ம எந்த மிஷின்ல வேணாலும் உட்காந்துக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விண்டோஸ் மிஷின்ல உட்காந்துருக்கேன், ஒரு Redhat மிஷின்ல உட்காந்துருக்கேன், இல்ல வேற ஒரு மிஷின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உபுண்டு யூஸ் பண்ணிருக்கேன், உபுண்டு மிஷின்ல உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் மிஷின்ல நீங்க உட்கார்ந்து நீங்க ஒர்க் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எது மூலியமா? SSH மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம்? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க விண்டோஸ் மிஷின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மிஷின்ல வந்து ஓப்பன் SSH இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாத்துக்கங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டா வரக்கூடிய எல்லா லினக்ஸ் மிஷின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் SSH டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகி வருது. ஸோ அப்படி இல்லைனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் SSH இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட்? சோ ஒரு லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு if it is ubuntu based-னா நீங்க sudo apt install open ssh கொடுத்துக்கலாம். இல்ல arc based-ல வர்க் பண்றீங்க, இல்ல நீங்க வந்துட்டு Redhat based-ல வர்க் பண்றீங்க அப்படினீங்கனாலே நீங்க வந்துட்டு rpm install open ssh கொடுத்துக்கலாம். நீங்க sudo yum install open ssh கொடுத்து நீங்க வந்து பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட்? சோ பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் இங்க வந்து ரெண்டு மிஷின் வச்சிருக்கேன். சோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கிளையண்டா ஆக்ட் ஆகிறதுக்கும், இன்னொன்னு வந்து சர்வரா ஆக்ட் ஆகிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு மிஷின் வச்சிருக்கேன். சோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்துட்டு Zorin OS-ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் என்னுடைய டெர்மினல் மூலியமாக கூட என்னால் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு Red Hat இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாவோ இல்லை விண்டோஸ் மூலியமாவோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் க்ளோன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்துக்குள்ள என்னுடைய நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் நான் ஐபி மாற்றிட்டேன். ஸோ என்ன ஐபி மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மெயின் ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210 தெரியும். ஸோ இன்னொரு ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி 200ங்கிறது நம்மளுடைய மெயின் சிஸ்டம் ஐபி. நான் வந்துட்டு இன்னொரு ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 210 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் க்ளோன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை மட்டும் ஓப்பன் பண்ணி மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே வந்து என்ன பண்ணிக்கிங்க வேற ஒரு நெட்வொர்க் ஐடி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்குங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வராக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.200. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னுடைய கிளைண்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இதனுடைய ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.210 அப்படிங்கிறது என்னுடைய ஐபியாக இருக்குது. ரைட். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய மிஷினில் ஓப்பன் SSH இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஆர்பிஎம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்பிஎம் கொடுத்துட்டு -q கொடுத்து ரைட். ஸோ நம்மளுடைய query பிளேஸ் பண்ணலாம். ஸோ என்ன பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய SSHங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் SSH பேக்கேஜ் இருக்கு இல்லையா. ஸோ ஓப்பன் SSHல என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, ஸோ இதுதான் ஓப்பன் SSH மெயின் பேக்கேஜ். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர், ஸோ ஓப்பன் SSHக்கான லைப்ரரி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா பேக்கேஜஸுமே இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணுவோம். ரைட். ஸோ இங்கே ஆர்பிஎம் கொடுத்து -q கொடுத்து நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். என்ன பேக்கேஜ் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து நான் ரூட் யூசருக்கு மூவ் பண்ணிக்கிறேங்க. ரைட். ஸோ ரூட் யூசருக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் சூடோ கொடுத்து மூவ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக வேண்டி நான் ரூட் யூசருக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ ஆக்சுவலாக என்னுடைய மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விர்ச்சுவல் மிஷின் ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து 2 விர்ச்சுவல் பாக்ஸ் ஓடிட்டு இருக்கு, 2 விர்ச்சுவல் மிஷினும் ரன்னிங்ல இருக்கு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா OBS ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ரைட். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 GB இருக்கக்கூடிய ஒரு மெஷினில் வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ணும்பொழுது இந்த இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ நான் ட்வீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்வீட் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கிளைண்ட் மிஷினில் இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கோடு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரைட். ஸோ சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் STATUS ஓகே SSHD. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்னுடைய ஸ்டேட்டஸ், அதாவது நம்மளுடைய சர்வருடைய ஸ்டேட்டஸை டினோட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கணும். ரைட். ஸோ இப்போ சிஸ்டம் நம்மளுடைய சர்வர் வந்து ரன்னிங்ல இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா இந்த கோட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் SSHD அப்படிங்கிற கோட். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கோட் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேட்டஸுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ரீஸ்டார்ட்னு இருக்கும். ரைட். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்னுடைய சர்வீஸை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன கோட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் CTL ரீஸ்டார்ட் SSHD அப்படிங்கிற கோட் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் நான் அது முன்னாடியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய சிஸ்டம்னுடைய ஃபைல்ஸ், அதாவது சர்வர் ஃபைல்ஸ் ஓப்பன் SSH கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்கும், அதை எப்படி நம்ம வந்துட்டு ஆல்டர் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படி பாத்தீங்கன்னா நான் SSH அப்படிங்கிறது கொடுக்கிறேன். ரைட். சோ SSH னு கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். சோ யூசர் நேம் கொடுத்துட்டு எந்த ஐபியோ அந்த ஐபி மென்ஷன் பண்றேன். சோ நான் இங்க வந்துட்டு 192.168.0.200 அதாவது 200ங்கிறது நம்ம ஐபி மெஷின். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மெஷின்ல இருக்கோம், நம்ம கிளையன்ட் மெஷின்ல இருக்கோம், அதாவது 210ங்கிற மெஷின்ல இருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா 200 அதாவது நம்மளுடைய சர்வர் மெஷின் கூட நான் இப்ப கனெக்ட் பண்றேன்.
ரைட். ஸோ இது என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கனெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த என்கிரிப்ஷன் கீ கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ECDSA என்கிரிப்ஷன் மெத்தட் நம்ம பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நான் இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்மளுடைய மெஷின் ஐடி ஆட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ 162 200ங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லாகின் ஆகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய IF கான்ஃபிக் நான் கொடுத்து காமிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மெஷினில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். IF கான்ஃபிக்ங்கிறது நம்மளுடைய IP அட்ரஸ் செக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கிளைண்ட்டில், அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம 210ங்கிறத லாகின் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாகின் ஆயிருக்கு, 200ங்கிற IP அட்ரஸ்ல லாகின் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஓப்பன் SSH ஃபைல் மூலியமா நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய SSH கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், SSH உடைய கீஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம CD கொடுத்து etc/SSH அப்படிங்கறத நான் கொடுத்துறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இப்போ நம்ம LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஃபைலுங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SSH உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் இங்கே தான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஆல்டர் பண்ண போறோம். ஆல்டர் பண்ணிட்டு என்னென்ன ஆல்டர் பண்ணா என்னென்ன வந்து ரோல் பிளே ஆகும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க வந்துட்டு கீஸ் மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன கீஸ் இதுல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ECDSA கீ இருக்கு, RSA கீ இருக்கு, ED25519 கீ இருக்கு. ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லா என்கிரிப்ஷன் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிரிப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ என்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டு விதமான கீஸ் இருக்கும். ஒன்று வந்து பிரைவேட் கீ, இன்னொன்று வந்து பப்ளிக் கீ. ரைட். ஸோ பப்ளிக் கீங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது ரெண்டு யூசர் கிட்டையும் காமனா இருக்கக்கூடிய ஒரு கீயை தான் நம்ம பப்ளிக் கீ சொல்லுவோம். இங்க ரெண்டு யூசர்ங்கிறது எதை மீன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டையும் சர்வரையும் மீன் பண்றோம். ஸோ அதே மாதிரி பிரைவேட் கீங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு கிளைண்ட்டுக்கான யூனிக் ஆத்தென்டிகேஷன் கீயை தான் நம்ம வந்து பிரைவேட் கீன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இனிஷியல் கனெக்ஷன் ஹேண்ட்ஷேக் மெத்தடை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கீ நம்ம பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நம்மளுடைய யூசரை ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய கீ என்கிரிப்ஷன் மெத்தட் நடக்கும். ரைட். ஸோ இதுல நமக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய கீ வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய பிரைவேட் கீ. ஸோ இந்த .pub இருக்கிறது இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பப்ளிக் கீ. ஸோ சிமிலரா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைவேட் கீ, இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கீ. ஸோ இப்படி தான் வந்துட்டு ரெண்டு கீ இருக்கும். அந்த ரெண்டு கீயை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் ஃபைல்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எடிட்டர்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ vim கொடுத்துக்கிறேன். ஸோ சாரி vi கொடுத்துக்கிறேன். etc/sshd_config. ரைட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். ரைட். ஸோ இதுல நம்ம என்னென்ன ஆல்டரேஷன் நம்ம மேக் பண்றோமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய சர்வர்ல பெர்மனண்டா ஆக்ட் ஆயிடும். ஸோ என்ன நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போர்ட் நம்பர் இருக்குங்க. ஸோ போர்ட் நம்பர்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா SSHக்கு ஒரு டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22. ரைட். ஸோ இப்போ நம்ம நார்மலா ஒரு போர்ட் நம்பர் நம்ம 22 நம்ம கொடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்றோம் அப்படின்னா இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு SSHங்கிறத மீன் பண்ணுது. ரைட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸோ ஒரு அட்டாக்கர் கிட்ட வந்து நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போர்ட் நம்பர் 22க்கு பதிலா நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்துட்டு ஒரு 222 கொடுக்குறேன், இல்ல வந்துட்டு 2222 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த விதமான போர்ட் நம்பர் கொடுக்க முடியும். ஸோ அதாவது 4 டிஜிட் போர்ட் நம்பர் வரைக்கும் நம்மளால வேரி பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இப்படி நம்ம வேரி பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் சைட்ல நம்ம போர்ட் நம்பர் மாத்தணும், நம்மளுடைய சர்வர் சைட்ல போர்ட் நம்பர் மாத்தணும். அது போக கிளைண்ட் அண்ட் சர்வர் சைடுல இருக்கக்கூடிய ஃபயர்வாலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் நம்பர் நான் யூட்டிலைஸ் பண்ண போறேங்கிற இன்டிமேஷன் கொடுக்கணும். ரைட். ஸோ இதை பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால போர்ட் நம்பர் நம்மளால ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ல இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் மட்டும் லிசன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லிசன் அட்ரஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிசன் அட்ரஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் IP அட்ரஸ்ல இருந்து இல்லைன்னா பர்டிகுலர் குரூப் ஆஃப் IP அட்ரஸ்ல இருந்து நீங்க வந்துட்டு ஒரு
கால்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கறத நம்மளால இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்க முடியும். ரைட்? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன கீ நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு. சோ கீ மூலமா நம்ம இது பண்ணிக்கலாம். சோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து லாகிங் ஃபெசிலிட்டி இருக்கு. சோ சிஸ்டம் லாகிங் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரைவேட் ஆத்தென்டிகேஷன் மூலமா நம்ம பண்றோமா இல்ல வந்துட்டு ஒரு குரூப் ஆத்தென்டிகேஷன் மூலமா பண்றோமா, சோ இந்த மாதிரி லாகிங்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ரோல் ப்ளே பண்ணும். சோ லாகிங்ங்கிறது நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன லாகினுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன். சோ ஆத்தென்டிகேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்టిక్యులர் யூசரை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க, ஒரு பர்టిక్యులர் யூசரை வந்து ஆட் பண்ணுங்க, டினை பண்ணுங்க, சோ அந்த மாதிரி கொடுக்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் யூசரை மட்டும் நான் அலோவ் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்துட்டு அலோவ் யூசர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அலோவ் யூசர் கொடுத்துட்டு என்னென்ன யூசர் நம்ம அலோவ் பண்ணணுமோ அந்த யூசர் நான் இங்க வந்து அலோவ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் யூசரை நான் டினை பண்ணனும் அப்படின்னு வெச்சுக்கீங்களேன். சோ அதுக்கு டினை யூசர் கொடுத்துக்கலாம். சோ டினை யூசர்னு கொடுத்துட்டு சோ நான் இங்க என்ன யூசர் நான் டினை பண்ணணுமோ சோ அந்த யூசருடைய நேமை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்க முடியும். ரைட்? சோ இதே மாதிரி குரூப்ஸ்க்கு இதே பர்பஸ் தாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலோவ் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட்? சோ அலோவ் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன குரூப் நம்ம அலோவ் பண்ண போறோம் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெஷின்ல ஒரு யூசர் குரூப் இருக்குன்னா சோ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். சோ இதே மாதிரி டினைக்கும் அதே மாதிரி தான். சோ DENY கொடுத்துட்டு சோ டினை யூசர்ங்கறத நம்ம கொடுத்துட்டு சோ எந்த யூசர் நம்ம டினை பண்ண போறோம், சாரி டினை குரூப்ஸ், சோ எந்த குரூப்ஸை வந்து நம்ம வந்துட்டு டினை பண்ண போறோம் அப்படிங்கறதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ரைட்? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்கக்கூடிய சமயங்கள்ல நிறைய யூசர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்துவோம். ரைட்? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் லாகின். சோ ரூட் லாகின்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்றாரு, ஆக்சஸ் பண்ணும்போது அவர் ரூட் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, அவர் டைரக்டா ரூட் பாஸ்வேர்டு ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாகின் பண்ணும்போது நீங்க MRV கொடுத்து நான் லாகின் பண்ணேன், அந்த இடத்துல பதிலா நான் வந்து ரூட்னு கொடுத்து லாகின் பண்ணனா லாகின் பண்ணிக்கலாம். ரைட்? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்தென்டிகேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு எனக்கு ரூட் பர்மிஷன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பர்மிட் ரூட் லாகின் இருக்கு இல்லையா, சோ இந்த எஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோன் கொடுத்துட்டேன் அப்படின்னா சோ எந்த விதமான யூசருமே யாருனாலையுமே வந்து என்ன பண்ண முடியாது, இந்த சர்வருடைய ஓன் மெஷின்ல இல்லாம அடுத்த SSH மூலமா நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம யாருனாலையும் ரூட் ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி செக்யூரிட்டி நம்மளால ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும். ரைட்? சோ அதே மாதிரி பப்ளிக் கீ ஆத்தென்டிகேஷன் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ரைட்? சோ இதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு எம்டி பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ரைட்? சோ பர்மிட் எம்டி பாஸ்வேர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்குற சமயத்துல ஒரு நம்ம யூசருக்கு கிரியேட் பண்ணிட்டு நம்ம யூசர் பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணலைன்னா அது எம்டி பாஸ்வேர்ட்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து லாகின் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ அது போக ஒரு ஆத்தென்டிக்கான யூசர் கூட நம்ம வந்துட்டு ஒரு யூசர் நேம் வச்சிருக்காரு, அவர் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்காரு, பட் ஆனா வந்துட்டு அவர் பாஸ்வேர்டு லாகின் பண்ண வேண்டாம், அவருடைய பப்ளிக் கீ வச்சு அவரால பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ வச்சு அவரால பாஸ்வேர்டே இல்லாம ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி செட்டிங்ஸையும் நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய SSH மூலமா நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா கீ ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ரைட்? சோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ் நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்? சோ இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து பேனர் இருக்கு இல்லையா, சோ பேனர்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாகின் ஆகும் பொழுது ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம வந்துட்டு பேனர் மூலமா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு பேனர் எதுவுமே இல்ல, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம மெசேஜ் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். ரைட்? சோ இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து SSH மூலமா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா SSH கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். ரைட்? சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா SSH என்ன, SSH ஃபைல்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்க நீங்க ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? சோ இப்போதைக்கு என்னுடைய மெஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவர் இல்ல. ஆக்சுவலா சொல்லணும்னா என்னுடைய கிளையண்ட் சர்வர் ரெண்டும் ரன் பண்ணிட்டு OBS ரன் பண்ற அளவுக்கு என்னுடைய சிஸ்டம் கேப்பபிலிட்டி இல்ல. பட் அந்த ஒரு பர்பஸுக்காக நான் வீடியோ போடாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்ப பிரசன்ட் பண்ணிருக்கேன். சோ ஒன்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டம்னுடைய கான்ஃபிகரேஷன் நான் இன்ஸ்டால் பண்ண இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நான் டீடைலா ரெண்டுத்தையுமே பேரலா கிளையண்ட் சர்வர் ரெண்டு பேரலா ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேங்க. ரைட்? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.